வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் RC4 அல்காரிதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். எ சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர், இதை ஷார்ட்டாக PRNG சொல்லலாம், இஸ் அன் அல்காரிதம் that produces a sequence of numbers that appear to be random but are actually generated in the deterministic way. இப்போது இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ஒரு நிறைய நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஆனால் அது ரேண்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணும், ஆனால் ரேண்டம் நம்பர்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி தான் பண்ணும். அப்போ இது ஒரிஜினலான ரேண்டம் நம்பர் கிடையாது, ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோ சேஃபும் கிடையாது. இட் யூசஸ் அன் இனிஷியல் வேல்யூ கால்ட் சீடு. இந்த ப்ராசஸ் பண்ணணுன்னா முதல்ல அதுக்கு ஒரு சீடு தேவை. சீட்னா ஒரு இனிஷியல் வேல்யூ தேவை and a mathematical formula தேவை to generate a sequence. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று சீடு தேவை, அதாவது இனிஷியல் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துடணும், அப்புறம் ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துடணும். இது ரெண்டும் யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும், ரேண்டம் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். சின்ஸ் த நம்பர்ஸ் ஆர் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா, தே ஆர் நாட் ட்ரூலி ரேண்டம். அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றோம், இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்றோம், அப்போ அது ரேண்டம் நம்பர்னு சொல்ல முடியுமா? ட்ரூவா? இல்லை, ஏன்னா கம்ப்யூட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் இல்லையா. பட் தே மிமிக் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வெல் enough ஃபார் த மோஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். சிமுலேஷன், கிரிப்டோகிராஃபி, கேம்ஸில் இதில் பயன்படுத்தும். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு செக்யூரிட்டி, அவ்வளோதான். ரொம்ப செக்யூரிட்டிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஈஸியாக அது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இனிஷியல் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். இனிஷியல் வேல்யூ தெரிஞ்சாலே இதை கண்டுபிடிச்சிடலாம் இது. ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கலான்னு படிக்கிறோம் இது. ஓகேங்களா? The key point is that numbers seem random, but if you know the seed and the algorithm, you can predict the entire sequence. ஸோ உங்களுக்கு அந்த சீடு வேல்யூவும் அல்காரிதமும் தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்காவான ரேண்டம் கிடையாது, ஒரு ஃபால்ஸான ரேண்டம், அதாவது சூடோன்னு இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க பார், சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர். ஓகேங்களா? சரி, இப்போது RC4 அல்காரிதம் படிக்க போகிறோம். இந்த RC4 அல்காரிதமில் இந்த சூடோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டரை பயன்படுத்துவோம். ஃபஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று பிளெயின் டெக்ஸ்ட், நம்ம அனுப்புகிற பிளெயின் டெக்ஸ்ட், அப்புறமா ஒரு சீக்ரெட் கீ. அது RC4 அல்காரிதம்குள்ளே போயிட்டு ஒரு கீ ஸ்ட்ரீமை ரெடி பண்ணிட்டு வருது. அப்போது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டும் ஒரு கீ ஸ்ட்ரீமும், இந்த கீ ஸ்ட்ரீம் எங்கேருந்து வருது? RC4 அல்காரிதம்குள்ளேருந்து வருது. இந்த RC4 அல்காரிதம் எதுக்கு பண்ணுது? சீக்ரெட் கீக்கு பண்ணுது. ஸோ ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டும் ஒரு கீ ஸ்ட்ரீமும் எக்ஸ்ஆர் கேட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டாக கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் அல்காரிதம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு RC4னா என்ன? ரைவர்ஸ்டு சைஃபர் 4, சயின்டிஸ்ட் பேர். இஸ் எ ஸ்ட்ரீம் சைஃபர் யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த அல்காரிதம் பயன்படுத்தும் என்கிரிப்ஷனுக்கு. It generate a stream of pseudo-random numbers that can be used to encrypt the data. ஸோ இது என்ன பண்ணும்? அதுக்குன்னு ஒரு சீட் வேல்யூ, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நம்பர் சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் சைஃபர்னா என்ன? இந்த RC4 அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, ஒரு பிட்டா, ஓகேங்களா, அட் ஏ டைம் ஒரு பிட்டா என்கிரிப்ட் பண்ணும். அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வேறு டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தானே என்கிரிப்ஷன். மேக்கிங் இட் எஃபிஷியன்ட் ஃபார் லாங் டேட்டா ஸ்ட்ரீம். ஸோ ஒரு டேட்டா வந்து போய்கிட்டே இருக்குது ஸ்ட்ரீமிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் வீடியோ டேட்டா போயிட்டுருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் டேட்டாஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த RC4 அல்காரிதம் பயன்படுத்துவாங்க. இந்த கீ, இந்த RC4 அல்காரிதம் ஸ்டார்ட் வித் சீக்ரெட் கீ. சீக்ரெட் கீக்கு எவ்வளோ இருக்குன்னா 40லேருந்து 256 பிட் லாங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் போத் த சென்டர் அண்ட் ரிசீவர் மஸ்ட் நோ. ஸோ நான் என்ன சென்டர் என்ன சீக்ரெட் கீ வச்சுருக்காரோ அதே ரிசீவருக்கும் அந்த சீக்ரெட் கீ தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை அல்காரிதமாக பயன்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட் அல்காரிதமுடைய ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இனிஷியலைஸ் த ஸ்டேட் கீ ஷெடியூலிங் அல்காரிதம். முதல் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இந்த RC4 வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்டை வந்து உருவாக்கும், அதாவது கீ ஸ்ட்ரீம். இந்த கீ ஸ்ட்ரீம் தேவை. இந்த கீ ஸ்ட்ரீமில் வந்து சீக்ரெட் கீயை பயன்படுத்திக்கும். To initialize a state vector an array of 256 values. ஸோ 256 வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு கீ ஸ்ட்ரீமை உருவாக்கும். சரி,
அந்த கீ ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீக்ரெட் கீயை பயன்படுத்திக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்டேட் வெக்டாரை ஒன்று உருவாக்கும், அதான் அந்த 256 வேல்யூஸ். இந்த ஸ்டேட் வெக்டார் வந்து யார் மூலிமா க்ரியேட் பண்ணுவோம்னா, மிக்சிங் த கீ இன்டு த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 255. நம்மக்கிட்ட ஒரு கீ ஸ்ட்ரீம் இருக்கும், அந்த கீ வேல்யூவும் இந்த 0லேருந்து 255 கூட மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட் வெக்டார் கிடைக்குது. த அல்காரிதம் தென் ஷஃபிள் த ஸ்டேட் வெக்டார் யூஸிங் த கீ. ஓகேங்களா, அப்புறம் ஷஃபிள் ஆகும் அந்த ஸ்டேட் வெக்டார். ஷஃபிள் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு என்ன கீ வந்திருக்கு, ஸ்டெப் 1ல் ஸ்டேட், அதாவது ஸ்டேட் நம்மளுக்கு கிடச்சிரும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். புரியுதுங்களா? இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். இந்த RC4 அல்காரிதம் என்ன பண்ணால் முதல்ல ஒரு கீ ஸ்ட்ரீமை உருவாக்கும். அது எப்படி உருவாக்கியிருக்குன்னா, ஒரு சீக்ரெட் கீயை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட் வெக்டாரை உருவாக்கும். ஓகேங்களா, அதுக்கு ரேஞ்ச் வேல்யூ 0லேருந்து 255, அதாவது 256 வேல்யூஸ் இருக்கும். சரி, அதை ரேஞ்ச் கொடுத்துருக்க 0லேருந்து 255க்குள்ளே இருக்கும். அது கூட அந்த கீயை மிக்சிங் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வெக்டாரை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம அதை ஷஃபிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். சரி, அதுக்கப்புறமா நம்ம கீ ஸ்ட்ரீமை உருவாக்க போகிறோம். அதுக்கு சூடோ ரேண்டம் ஜெனரேட்டர் அல்காரிதமை பயன்படுத்த போகிறோம். சரி, ஒன்ஸ் த ஸ்டேட் வெக்டார் இஸ் இனிஷியலைஸ்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்டேட் வெக்டார் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ RC4 அல்காரிதம் என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கணும்னா, சூடோ ரேண்டம் ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸை உருவாக்கிக்கும். அதாவது அதுக்குன்னு ஒரு சீட் வேல்யூ, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி அதுக்குன்னு ஒரு நம்பர் சீக்வன்ஸை உருவாக்கி வச்சுக்கும். ஃபார் ஈச் பைட் ஆஃப் டேட்டா டு பி encrypted, RC4 combine the key stream byte with plain text byte using XOR operation. ஸோ கீ ஸ்ட்ரீமு நம்ம எடுத்துக்கிட்டோம், அது கூட plain டெக்ஸ்ட்டும் என்ன ஆகும், XOR கேட்டு பண்ணும். இந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, பாருங்கள், plain டெக்ஸ்ட்டு. இந்த கீ ஸ்ட்ரீம் எங்கேருந்து வருது, RC4 அல்காரிதம்லேருந்து வருது. RC4 அல்காரிதம் 2 ஸ்டெப்பு பண்ணுது. ஒன்று இனிஷியல் வெக்டாரு, இன்னொன்று என்ன பண்ணுது, சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர். ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி இங்கே ஒரு கீ ஸ்ட்ரீம் வருது. ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்டும் கீ ஸ்ட்ரீமும் எக்ஸார் கேட் பண்ணி என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டை உருவாக்கி கொடுக்குது. அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இது முதல்ல எக்ஸார் கேட்னா என்னென்னு பார்க்கலாம். எக்ஸார் இஸ் a சிம்பிள் ஆப்ரேஷன் வேர் பிட்ஸ் ஆர் கம்பேர்ட். எக்ஸார் கேட்டில் 2 பிட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 இருந்தால் 0, 1 1 இருந்தால் 0. இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ரிசல்ட் வந்து 1. இப்போ 1 0 வந்தால் 1, 0 1 வந்தாலும் 1. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். இப்போ நம்ம ஒரு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறோம், என்ன பண்ணோம், கீ ஸ்ட்ரீமை எக்ஸார் பண்ணோம். இது கூட பிளெயின் டெக்ஸ்ட் கூட டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா. இதுவே அப்படியே டீக்ரிப்ஷன் பண்ணோம்னா கீ ஸ்ட்ரீமை திரும்பவும் எக்ஸார் பண்ணோம் வித் சைஃபர் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ அது சைஃபர் டெக்ஸ்ட்ன்றது இங்கே பண்ண அந்த என்கிரிப்டட் டேட்டாவை இது வந்து ரிசீவர் பண்ணிப்பார். ஓகேங்களா, சரி. Since XOR is reversible, the same operation can be used to both encrypt and decrypt the data, making RC4 symmetric. ஸோ XOR ஆப்ரேஷனில் சேம் தான் ஆன்சர் கிடைக்கும் 2 பக்கமும். அதால் தான் நம்ம வந்து என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் ஒரே அல்காரிதமாக பயன்படுத்துகிறோம். சரி, இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபார் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் மெமரி யூசேஜ் வந்து லோ தான் ரொம்ப. ஓகேங்களா, ஏன்னா நம்ம தேவையே 256 பைட்ஸ் ஆஃப் தான் அந்த ஸ்டேட்டுக்கு. சிம்பிள் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஸ்மால் கீ சைஸ் எவ்வளோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, 40லேருந்து 256 பிட் வரைக்கும் கீ சைஸ் பயன்படுத்திக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, வல்னரபிலிட்டிஸ், அதாவது கீ ரெக்கவரி அட்டாக். ஸோ இந்த கீயில் ஏதாவது பிரச்சனை வரும், ஏன்னா ஸ்ட்ரீம் டேட்டா தானே இது. இன்செக்யூர் ஃபார் மாடர்ன் ப்ரோட்டோகால். இப்போ இருக்கிற TLS WPA2 இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வரும். இந்த அல்காரிதம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. போர் டிஃப்யூஷன் அண்ட் இஷ்யூஸ் வித் கீ ரீயூஸ். திரும்ப இதே கீயை நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடுவாங்க இதில். ஏன்னா நம்ம சூடோ ரேண்டம் ஜெனரேட்டர் கூட ஒரு வந்து ஃபார்முலா சீடை பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் கொஞ்சம் அட்டாக்ஸ் இருக்குது. நாட் சூட்டபிள் ஃபார் ஹை செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் டுடே. ஓகேங்களா, ரொம்ப ஹை செக்யூர்டாக வேணும், பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இதில் ஒர்க் அவுட் ஆகுது இதுலலாம். ஓகேங்களா, இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். சரி, இதோட ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர்னு டெஃபினிஷன் எழுதணும். ஸோ அதை முதல்ல என்ன பண்ணும், ஒரு சிடியும் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி சீக்வன்ஸு ஜென்ரேட் பண்ணும் நம்பர்ஸ். இது உண்மையான ரேண்டம் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா, ஸோ RC4 அல்காரிதம்னா என்ன, பிளாக் டயக்ராம்,
அது என்ன பண்ணும், ஸ்ட்ரீம் சைஃபர்னா என்ன, கீனா என்ன, முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்டை இனிஷியலைஸ் பண்ணும், ஸ்டேட் வெக்டார். அப்புறமா சூடோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் ஜென்ரேட் பண்ணும், ரேண்டம் நம்பர்ஸ் அந்த ஸ்டேட் வெக்டாரை பயன்படுத்திக்கிட்டு. அப்புறமா என்ன பண்ணும், என்கிரிப்ஷன் நடக்கும். அதாவது பிளெயின் டெக்ஸ்ட்டும் அந்த கீ ஸ்ட்ரீமும் எக்ஸார்கேட் பண்ணி ஒரு என்கிரிப்ஷன் டேட்டாவை உருவாக்கும். அப்புறம் டீக்ரிப்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.